கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறனும் முதல்ல, ஆண்டவன்னா என்ன, நீ அவன் முன்னாடி அமைதியாக நின்று வணங்கினா போதும். உனக்கு என்ன தேவைங்கிறது அவனுக்கு தெரியும், அவன் கொடுப்பான். அதுக்காக நீ போய்கிட்டு பணம் கொடு, காசு கொடு, தங்கம் கொடு, வெள்ளி கொடுன்னு கேட்கக்கூடாது. அவர் ஃபைனான்ஸ் விட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஃபைனான்ஸுக்கு கந்து வெட்டிட்டு ஃபைனான்ஸ் விட்டுக்கிட்டா இருக்காரு, அவர்கிட்ட போய் பணம் கேட்குறீங்க. வேணும்னு கேட்குறது அவருக்கு தெரியும். நீ அவர் முன்னாடி போய் நின்னா அமைதியாக நின்று சாந்தமாக நின்று வணங்கிட்டு வந்தால் அவருக்கு எல்லாம் கொடுக்க தெரியும். எங்கே கொடுக்கணும், என்ன செய்யணும், எப்படி வாழ வைக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் கொடுப்பார். அதுதான் சாமி கும்பிட்றது. சாமியை கும்பிட்றோம். நம்ம எல்லோரும் சாமி கும்பிட்றோம்னு அவர்கிட்ட ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி மாறும் நம்ம வாழ்க்கை? என்றைக்கும் மாறாது. அதனால் மக்களே, விழிப்புணர்வோடு இருங்கள். இறைவன்கிட்ட கேட்குறத தான் கேட்கணும், கேட்காத கேட்கக்கூடாது. மக்கள் விழிப்புடன் விவேகத்துடன் இருக்கணும். அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். யாரும் என்னை தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. தப்பாக நினைக்கிறதுக்கு இது எந்த ஒரு கருத்தும் கிடையாது. யாரும் மதத்தையும் புண்படுத்துகிறோங்கிற வேதனையும் இல்லை. எல்லாமே ஒன்று தான். கடவுளுங்கிறது எல்லாம் ஒன்று தான். கர்ப்பசாமியை நினைக்கிறது, மீனாட்சி அம்மா தேவியாகவும் நினைக்கிறது, காமாட்சியாகவும் நினைக்கிறது, சக்தி தேவியாகவும் நினைக்கிறது, விநாயகனாக நினைக்கிறது, முருகனாக நினைக்கிறது நம்ம விருப்பம். எதை நினைக்கிறோமோ அதை நினச்சி வழிபடுங்க. இல்லை, கேட்குறத கேட்டு அவர்கிட்ட நல்ல மனத்தோட இருங்க. வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்கள், மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. எந்நாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவாய் போற்றி, பாவம் தீர்க்கும் கைலை மலையானை போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். ஓம் சிவாய நமக.